வணக்கம் நண்பர்களே. ஒரு இபி நீதிமன்றங்களை பத்தி பார்த்தோம். இபி நீதிமன்றங்களை வந்து இபி கோர்ட் should not prevent the degree holder to enjoy the fruits of the degree அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்காண்டு பார்த்தோம். இபி நீதிமன்றங்களே வந்து ஒரு டிகிரி ஹோல்டர்னா ஒரு ஒரு உத்தரவை வாங்கியவர், ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பெற்றவரை இபி நீதிமன்றம் இன்னும் காலதாமதம் செய்யக்கூடாது. அவர் அந்த உத்தரவினுடைய பலனை அனுபவிப்பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எப்படின்னா வாய்தா அதிகமாக போடுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இபி கோர்ட் ஹேவ் நோ போஸ்ட் டு கோ பியாண்ட் தி டிகிரின்னுவாங்க. அது வந்து இட் இஸ் ஜுடிஷியல் டிசிப்ளின். இது வந்து இப்படித்தான். இது இபி கோர்ட்டுக்கு அதிகாரம் என்னன்னா, இந்த டிகிரியோட உத்தரவை நிறைவேற்றி கொடுப்பது மட்டுமே அந்த இபி நீதிமன்றத்தினுடைய அதிகாரம். அந்த டிகிரி எப்படி பெறப்பட்டது, அதன் பின்னால் என்னென்னலாம் நடந்துச்சு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இபி நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அதுதான் வந்து சொல்லுவாங்க, இபி கோர்ட் ஹாவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு கோ பியாண்ட் தி டிகிரி. இப்போ இந்த கோ பியாண்ட் தி டிகிரி அப்படின்றதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் இதையெல்லாம் வந்து நிறைவேற்ற நீதிமன்றங்கள் இபி கோர்ட் ஷுட் ஃபாலோ. இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ஒரு டிகிரி வாங்குறதுக்கு அவன் நொந்து நூலாகி என்ன சொல்றாங்க, வாழ்க்கையை வெறுத்து போய் தான் ஜெயிச்சு வரான். இது எப்போ நடக்குதுன்னா, எதிர்பார்த்து இனிமே கோர்ட்டுக்கே வரமாட்டான், என்னால் இந்த கேஸை நடத்தி ஜெயிக்க முடியாதுன்னு பல வருஷம் ஆகும். இந்த பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இபி கோர்ட்டுக்கே வரான். ஆனால் அந்த இபி கோர்ட்லேயும் அந்த வழக்கை எப்படி இழுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை எப்படி வந்து இழுக்கிறது, இந்த மாதிரி வந்து இழுக்கிற சூழ்நிலை தான் இந்த பிரின்சிபல்லாம் உள்ள வருது. உச்சநீதிமன்றங்கள் சொல்லுது எப்படின்னா, இபி கோர்ட் ஹேவ் நோ போஸ்ட் டு கோ பியாண்ட் தி டிகிரி. இந்த டிகிரி எப்படி பெறப்பட்டது, அதில் வந்து அப்பீல் இருக்குதா, இதில் வந்து ஏதாவது ஃப்ராட் பண்ணாங்களா, இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இபி கோர்ட்டுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. டிகிரி இருக்குதா, எஸ், செஞ்சு கொடுக்கணும் வேலை. அந்த டிகிரிக்கு மேலே அப்பீல் இருக்கா, மேயர் ஃபைலிங், அதாவது மேயர் ஃபைலிங் ஒரு சாதாரணமாக ஒரு அப்பீலை தாக்கல் செய்வதால் மட்டுமே ஒரு இபி நீதிமன்றம் நிறைவேற்று மனுவை நிறுத்திவிட முடியாது. ஒரு எக்ஸிகியூஷன் பெட்டிஷனை நிறுத்தக்கூடாது, நிறுத்தவும் முடியாது, சட்டம் இல்லை. அந்த இபியை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்க வேண்டும், இருந்தால் மட்டும்தான். சரி, ரைட்டு. இப்போ அந்த இபி கோர்ட்டில் தப்பான டிகிரி அவங்க போடுறாங்க. தப்பான டிகிரி வந்து எப்படி நான் வந்து தடுக்கிறது, எனக்கு வந்து இபியில் பவர் இல்லைன்னா இருக்குது செக்ஷன் 47. இது வந்து எப்படின்னா, இந்த செக்ஷன் 47ல ஒரு பெட்டிஷன் போடுவீங்க, இந்த மாதிரி வந்து இந்த டிகிரியில் இருக்கிற ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி, இது சொத்து வந்து இந்த சொத்தை குறித்தின ஒரு உத்தரவு கிடையாது அப்படின்னா, எஸ், தே வில் ஸ்டாப். அதை வந்து விசாரிப்பாங்க, பண்ணுவாங்க. இது இந்த சொத்தை குறித்த ஒரு உத்தரவு கிடையாது, பிரிவு 47 கீழே வந்து ஒரு மனு செய்து செக்ஷன் 47ல கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த லெவலுக்கு அதை இபி செய்ய முடியாது அப்படின்னு நிறுத்துவதற்கு மட்டும்தான் இபி கோர்ட்டுக்கு அதிகாரம். இப்போ சிவில் கோர்ட்டில் வாங்கின டிகிரி இருக்குது, ஆர்பிட்ரேஷனில் வாங்கின ஆர்பிட்ரேஷன் அவார்டும் இருக்குது. அதே மாதிரி சிவில் கோர்ட்டில் பலதரப்பட்ட நீங்கள் டிகிரி வாங்குறீங்க இல்லையா, இன்ஜினியரிங் டிகிரி வாங்குறீங்க, மணி சூட் டிகிரி வாங்குறீங்க, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் டிகிரி வாங்குறீங்க, அப்புறம் ஹேண்ட் ஓவர் தி பொசிஷன், சொத்தினுடைய சுவாதீனத்தை ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி வாங்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி அவார்டு, மணி டிகிரி, ஆர்பிட்ரேஷனில் ஒரு மணி அவார்டு வாங்கலாம், ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸில் ஒரு அவார்டு வாங்கலாம், அதே மாதிரி ஒரு சொத்துடைய சுவாதீனத்தை ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கலாம். மற்றபடி பாகப்பிரிவினை சம்பந்தமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பட் அந்த அவார்டு வந்து மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட். ஸோ இதை போன்று பல்வேறு வகையான அவார்டு இருக்குது, பல்வேறு வகையான நீதிமன்ற தீர்ப்புகள் டிகிரி இருக்குது. அது தீர்ப்பாணை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த தீர்ப்பாணைக்கும் இந்த வந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்கும் என்ன சார் சட்ட வலிமைன்னா, ரெண்டுமே ஒன்று தான். டிகிரிக்கு என்ன வேல்யூ இருந்தோ அதே வேல்யூ தான் ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்கும் இருக்குது. இதை போட்டாலும் அந்த டிகிரியை வச்சு போட்டாலும் இபி நம்பர் பண்ணணும், இபி நீதிமன்றத்தின் கடமை. அதே சமயத்தில் அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை வச்சு இபி போட்டாலும் இபி நம்பர் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா, இந்த இபி கோர்ட் நீதிமன்றங்களுக்கு இந்த கடமை இருக்கிறது. இது எதையுமே மறுக்க முடியாது. எஸ், இப்போ நம்ம 47 பற்றி பேசணும். இந்த செக்ஷன் 47 அப்படின்றது ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்கும் வருமானா வராது. இந்த செக்ஷன் 47 இஸ் ஒன்லி அப்ளிகபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி இபிஸ் ஃபைட் பேஸ்ட் ஆன் தி டிகிரி. நீதிமன்றத்தில் நடத்தி கலங்கலமாக நடத்தி அதில் எல்லாமே பெறப்பட்டு கடைசியாக உனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்படும், நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்படும் இந்த உத்தரவு சம்பந்தமாக நீ இபி போடும்போது மட்டுமே அதில் பிரிவு 47 சிபிசியின் படி 47 சொல்லக்கூடிய நீ சேலஞ்ச் பண்ணக்கூடிய இந்த டிகிரியை சேலஞ்ச் பண்ணுறது எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த இபியில் மட்டும்தான். சிவில் கோர்ட்டில் இருக்கிற டிகிரியை வாங்கி இபி போடும்போது மட்டும்தான் பிரிவு 47 என்பது அதுக்கு வந்து அப்ளை ஆகும். ரைட். அப்போ ஆர்பிட்ரேஷன் அவார்டு என்ன பண்ணலாம், ஆர்பிட்ரேஷன் அவார்டை பேஸ் பண்ணி ஒரு இபி போட்டீங்கன்னா இபி வந்து பிரிவு 47 அப்ளை ஆகாது. ஏன் செக்ஷன் 47 வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு பார்த்து சொல்லணும்னா, வெரி சிம்பிள். பிகாஸ் ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்னடான்னா,
அவார்டு பாஸ் பண்ணா அவார்டு மேலே செக்ஷன் 34 தான் நீ வந்து அப்பீல் போய் சேலஞ்ச் பண்ணோம். 2015 ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணும்போது அதில் வந்து ஸ்டேக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. 2015க்கு முன்னாடி வந்து அப்பீல் போயிருந்தாலே இபி நிற்கும். ஏன்னா தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்டே. இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டே இல்லாமல் நிறைய பேர் வந்து இபி நீதிமன்றங்களை டபாய்க்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே எல்லாருமே அப்பீல் போடுவாங்க. அப்பீல் கோர்ட்டில் 34ல் ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. ஐயா எனக்கு அங்கே ஸ்டே கொடுக்கலன்னா கூட எனக்கு பிரச்சனை இது, அங்கே எனக்கு ஸ்டே கொடுக்கலங்க, ஆனால் அப்பீல் போயிட்டேன். இது எப்படி பிரின்சிபல் வரும்னா, ஒரு விஷயம் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் மேல்முறையீட்டில் இருக்கும் பொழுது அதை நிறைவேற்ற நீதிமன்றம் அதை வந்து நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்வியின் போது அதை இபி கோர்ட் அப்போ நிறுத்திச்சு. இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நிறைய தடவை விவாதிக்கப்பட்டு ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் வந்து ஒன்லி ஃபார் பர்பஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீடிங் ஸ்பீடி டிஸ்போசல் அதை வந்து அப்பீல் போட்டு அதை நிறுத்துறாங்க. அதில் ஸ்டே ப்ரொவிஷன் இல்லைன்னு கொண்டு வராங்க. 2015 அதில் ஸ்டே மஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. அப்போ அந்த ஸ்டே இருந்தால் மட்டும்தான் இது நிற்கும். சரி ரைட், 47 ஏன் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னன்னா செக்ஷன் 19 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் ஃபார் சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆஸ் இட் இஸ் த எவிடன்ஸ் ஆக்ட். ரைட், இது ரெண்டும் எக்ஸம்ப்டட் பண்ணுது. ஆனால் 36 என்ன சொல்றாங்க, ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 36 படி வந்து ஆஸ் பர் த சிபிசி ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் தி அவார்ட் சிபிசி கேன் அப்ளிகபிள். அதாவது சிபிசி எந்த அளவு வரை அதில் நீ வந்து பயன்படுத்தலாம் அப்படி என்றால், எப்படி ஒரு டிகிரியை வைத்து ஒரு நிறைவேற்ற நீதிமன்றமானது அந்த டிகிரியை நிறைவேற்றுகின்றதோ அதே போலத்தான் அதே வழிமுறைகளை பயன்படுத்தித்தான் அதே வழிமுறைகள் மூலமாகவே இந்த அவார்டுக்கும் சிபிசி உதவி செய்து அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பிரிவு 36 சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்த பிரிவு 36 படி சிபிசி ஃபுல்லா அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து நிறைவேற்றி கொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ தட் இஸ் வை செக்ஷன் 47 இஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள் ஃபார் இபிஸ் விச் வாஸ் ஃபைல்டு பேஸ்ட் ஆன் தி ஆர்பிட்ரேஷன் அவார்ட். ரைட், ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியாமலும் இருக்குது. எல்லாத்துக்கும் இதுலேயே 47 போட்டுருவாங்க. ரைட், இது இபி கோர்ட், இதில் இபியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். சார் ஆர்பிட்ரேஷன் அவார்டை பேஸ் பண்ணி பொசிஷன். சார் பொசிஷன் வந்து நான் போட முடியுமா? தாராளமாக போடலாம். எஸ், ஒரு சங்கதி, ஒரு சமாச்சாரம், அந்த ஒரு சமாச்சாரத்திற்கு 2 நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணங்கள், ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். ரைட், இந்த மாதிரி ஒரு சுவாதீனத்தை ஒப்படைக்க வேண்டும் வச்சுங்களேன். சுவாதீனத்தை ஒப்படைப்பது குறித்து அவர்களுக்கிடையே அந்த பார்ட்டிகளுக்கிடையே அந்த தரப்பினருக்கிடையே என்ன இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். லெட்டர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ், இமெயில்ஸ் எக்ஸெட்ரா எனி ஃபார் அக்ரிங் தி ஆர்பிட்ரேட்டர். நாங்கள் வந்து ஆர்பிட்ரேஷனை நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம். அதில் எக்ஸ் இஸ் மை அவர் ஆர்பிட்ரேட்டர். வி அக்ரி, வி கன்சென்டட் in case of any dispute arises among us, we consented to appoint X as our sole arbitrator அப்படின்னு போட்டீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. எக்ஸ் தான் உங்க ஆர்பிட்ரேட்டர். ரைட், அவரை பேஸ் பண்ணி அவர் என்ன உத்தரவு, இந்த இடத்தை இன்னாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு அவார்டு போடுறாரு. போட்டா அதற்கு எவ்வளவு டைம் லிமிடேஷன், அதுக்கு நீ வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ள நீ வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் அப்பீல். 34 நீ போல அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ இபிக்கு போடுவார். இப்போ இபிக்கு போறாருன்னா இபியில் ஹேண்ட் ஆஃப் டெலிவரி ஆஃப் தி பொசிஷன் அதான் போவார். அது போனால் இபி கோர்ட்டு வந்து நிறைவேற்றி கொடுக்கணுமா இல்லைன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் இபி கோர்ட்டோட இபி நீதிமன்றத்தோட வேலை. ஒரு வழக்கில் இதே போல தான் வந்து ஹேண்ட் ஆஃப் தி பொசிஷன் ஆஃப் தி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இபி போடுறோம். பேஸ்ட் ஆன் தட் ஆர்பிட்ரேஷன் அவார்டு பேஸ் பண்ணி போடுறோம். அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கு என்ன வேணாம் இருக்குது என்கிட்ட, அந்த குறிப்பிட்ட பெஞ்சுகள் இருக்க கேட்குறாரு, அந்த குறிப்பிட்ட நீதிபதியும் கேட்குறாங்க. சார் இதெல்லாம் வந்து சாத்தியமா? இந்த மாதிரிலாம் பொசிஷன் ஃபைனான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா மணி அவார்டு போடுவாங்க, அட்டாச்மெண்ட் ஆஃப் மூவபிள்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் வாரண்ட் அனுப்புகிறோம், அதான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து பொசிஷன் மட்டும் தனியாக கேட்குறீங்களே, இதெல்லாம் முடியுமானா எது வேணாலும் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் பண்ண முடியாது, ஆர்சிஓபி மேட்டர் பண்ண முடியாது. ஆர்சிஓபினா கடை வாடகை சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ண முடியாது. கடையை இப்போ காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது, எவிக்ஷன் கேட்க முடியாது. மற்றதெல்லாம் மீது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேட்க முடியாது. எதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது இல்லையா, கேட்க முடியாது. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து பாகப்பிரிவினை கூட ஆர்பிட்ரேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த அவார்டு வந்து மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட், அதுதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ இபி நீதிமன்றங்கள் இந்த மாதிரி ஒரு சுவாதீனம் கேட்டு ஒரு வழக்கை வந்து அவார்டை பேஸ் பண்ணி தாக்கல் பண்ணும்போது அங்கே வந்து பிரிவு 47 வந்து அப்ளை ஆகுமா என்றால் நிச்சயமாக பிரிவு 47 அப்ளை ஆகாது. அந்த பொசிஷன் வந்து சுவாதீனம் வந்து ஒரு எடுத்து கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்து இதே இபி நீதிமன்றம் பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான மற்றொரு வீடியோவை பார்ப்போம்.